என்னோட ராசி இந்த குழந்தை துலா ராசி. காதல 3 தடவை பேர் சொல்லு. என்னுடைய மகளை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50, supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, E-Spa Traditional Thailand Massage, Fashion Partner Yasko Shirts and Trousers. தளபதியை பெற்றெடுத்த இந்த தங்கங்கள் தான் ஏன் தங்கத்துக்கு பேர் வைக்கணும்னு வந்திருக்காங்க. என்னோட ராசி இந்த குழந்தை துலா ராசி. அம்மா அம்மா வித்யா வித்யா வித்யா. ஸோ நான் சொல்லலம்மா வித்யா மேம் இங்கே தான் நம்ம கூட இருக்காங்கன்னு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். விஜய்க்கு ஒரு தங்கச்சி இருந்தது, அந்த தங்கச்சியே இறந்து போச்சு. என்னுடைய மகளை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். அதனால தான் உலகமெல்லாம் இத்தனை தங்கச்சிங்க விஜய்க்கு இருக்கிறாங்க. இந்த இப்போ ஒரு வித்யா. இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு குழந்தை வந்திருக்காங்க, தளபதியோட ரசிகை, குட்டி ரசிகை. அவங்களுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும். ஸோ தளபதியை பெற்றெடுத்த இந்த தங்கங்கள் தான் ஏன் தங்கத்துக்கு பேர் வைக்கணும்னு வந்திருக்காங்க. என்னோட ராசி இந்த குழந்தை என்ன ராசிமா? துலா ராசி. காதல 3 தடவை பேர் சொல்லு. வித்யா வித்யா வித்யா. ஸோ நான் சொல்லலம்மா வித்யா மேம் இங்கே தான் நம்ம கூட இருக்காங்கன்னு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேம்மா. அந்த நேரத்தில் விஜய்க்கு ஒரு தங்கச்சி இருந்தது, அந்த தங்கச்சியே இறந்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்மை. ஒரு 6 மாதம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வளர 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 எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்னுடைய மகளை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறோம். அதனால தான் உலகமெல்லாம் இத்தனை தங்கச்சிங்க விஜய்க்கு இருக்கிறாங்க, இத்தனை சகோதரிகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைய நாங்கள் விதைச்சிருக்கிறோம். இந்த இப்போ ஒரு வித்யா வந்துச்சு. இந்த குழந்தை வந்து சீரும் சிறப்புமாக ரொம்ப சந்தோஷமாக நெடுங்காலம் வாழணும். நாங்கள் எங்கள் தளபதி ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், தளபதி 50. ஸோ விஜய் சார் வந்து நிறையா முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அப்பா அம்மாவா நீங்கள் தளபதி சாருக்கு என்ன சொல்ல வரீங்க? அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாக இருக்கும். நிச்சயமாக நடிகனாகணும்னு முடிவெடுத்தார். இன்றைக்கி தமிழக மக்கள்லாம் சேர்ந்து, ஏன் உலக மக்கள், உலகத் தமிழர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த உச்சத்தில் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது நடிகனாகணுன்றது அவர் எடுத்த முடிவு, நாங்கள் எடுக்கலை, நாங்கள் எதிர்பார்க்கல. முதல்ல இந்த நாளை நினச்சி பார்த்தோம்னாவே நமக்கு ஒரு த்ரில்லாக இருக்கும். நினச்சே பார்க்கல. ஸோ அந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக மட்டும் இல்லை, ஒரு சிறப்பான முடிவாக இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கார். அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்களோ, எந்த முடிவு எடுத்தாலும் அது சிறப்பாக இருக்கும், சிறப்பாக முடியும். அந்த அளவுக்கு அவர் உழைப்பார். அதனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிறப்பான முடிவாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கூடவே இருப்போம். கடவுள் எங்கள் கூட இருப்பார். எங்கள் தளபதி இந்த விஷயத்தில் இன்னும் அவன் குழந்தை தான் அப்படின்னா எதுமா சொல்வீங்க? எல்லா விஷயத்துலையுமே ஒரு குழந்தை தான்மா. நேற்று கூட பேசும்போது கூட சொன்னாங்க, அந்த திங்க் அண்ட் ஆக்ட், அது வந்து எனக்கு விஜய்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்களே சொன்னீங்க அவர் ரொம்ப அமைதின்னு. உங்ககிட்ட கூட ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்களாம்மா? வீட்லேயும் சார் அமைதி. ஒரு 10 இயர்ஸ் முன்ன வரைக்கும் கொஞ்சம் நாட்டியாக இருந்தார், அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டார். ஸோ அதற்கு காரணம் சொல்லியிருக்காங்க நிறையா பேர். ஸோ அவங்க தங்கையோட இழப்பு தான் அவர் அப்படி சைலன்ஸில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. அவங்க தங்கை வித்யா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த அந்த பாண்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. விஜய்க்கும் வித்யாவுக்கும் ஒரு 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு கூட போயிட்டு இருந்தாங்க கடைசி வரை. அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலலோக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அவன் டேய் விஜய்ன்னு தான் கூப்பிடுவான் என் பொண்ணு. ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஏன்னா நல்ல கேப் இல்லை, 6 இயர்ஸ் கேப்பு. ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். வித்யாதும் ஒரு 40 இயர்ஸ் ஆகிடுத்துமா. அது 80ல் பிறந்து 84ல் தவறிட்டாங்க. ஆனால் இன்னும் கூட May 20 வந்தால் விஜய்க்கு அந்த ஞாபகம்லாம் வரும். எப்படிம்மா மறக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பார். ஏன்னா வித்யா இறந்து போகும்போது விஜய்க்கே 10 வயசு. நல்ல விவரம் தெரிஞ்சு அந்த குழந்தைய தவறி போனதுனால விஜயால் மறக்கலாம் முடியாது. மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ.
நீங்கள் சொன்னீங்க ஒரு 10 வயசு வரைக்கும் அவர் பயங்கர நாட்டியாக இருந்தாருன்னு. உங்களால் மறக்க முடியாத மூமெண்ட் ஒன்று இருக்கா? பயங்கர சேட்டை, இந்த விஷயம் நான் மறக்கவே மாட்டேன், அப்படியே ஏதாவது சேட்டை பண்ணியிருக்காரா? 10 இயர்ஸில் நிறைய இந்த பல்ட்டி அடிச்சிட்டே இருப்பான். ஸ்கூல்லேருந்து வந்து கட்டிலில் துருன்னு தான் இருப்பான். அப்போ பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை தலையில் அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் தையல் போடுற அளவுக்கு அடிபட்டுடுச்சு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நாட்டியாக இருந்தார் அந்த டைமில். அப்போ போய் இன்ஜெக்ஷன் போட்டு தையல் போட்டு அது வந்து ஆறுறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிட்டான். என்னம்மா தையல் போட்டு தான் ஆகணும், அவன் இந்த கத்துறானே அப்படின்னு. என்ன டாக்டர் பண்ணுறது, போட்டுருங்க அப்படின்னு. இன்ஜெக்ஷனே போட்டுக்க மாட்டான். ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு விஜயா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வெயினில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ட் போட்டு பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து டைரக்டர் சங்கர் கூட எங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பீரியடில். அப்போ வந்து நாங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே விஜயை காணோம், ஓடி வந்துட்டான் திருப்பி. வீட்டில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஜெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே நாங்கள் பட்ட பாடு. ஒரு 4 பேர், நான், டைரக்டர் சங்கர், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர், அத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சி இழுக்கிறோம். அவர் அந்த மாடிப்படியுடைய அந்த இதை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன், இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னு பிடிவாதமாக நின்னார். இப்போ டைரக்டர் சங்கர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ கூட அந்த இன்சிடெண்ட்டை சொன்னார். இல்லை கூட்டிகிட்டு போயிட்டோம், ஆனால் போட்டுக்காமல் ஓடி வந்துட்டார். கஷ்டப்பட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்ஜெக்ஷனுக்கு. அந்த கேப்பில் திருப்பி பார்த்தா ஆளக்க அவ்வளோ பயம் இன்ஜெக்ஷன்னா. தளபதிக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அப்போ இருந்தே வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம தளபதி. ஸோ இந்த ஃபோட்டோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய அம்மா விஜயோடைய ஒரு அமைதி அப்படின்றீங்கல்ல, அமைதி, அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் அத்தனையும் எப்படி அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவால். ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப பயசானவங்க, ரொம்ப பக்தியானவங்க. பைபிள் படிக்காமல் படுக்கக்கூடாது, பைபிள் படிக்காமல் எந்திரிக்கக்கூடாது. விஜய் எப்போது எங்களோட படுத்தது கிடையாது, எங்கள் அம்மாவோட தான் படுப்போம். அப்போ என்னென்னா அந்த தலானி கடியில் சின்ன பைபிள் வச்சுருப்பாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி பைபிளில் ஒரு வேர்டு படிச்சுட்டு தான் படுக்கணும். அதே போல் எந்திரிச்ச உடனே அந்த பைபிள்லேருந்து ஒரு வேர்டு படிச்சுட்டு தான் வெளியே போகணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா பேசுகிறதும் வெளியே கேட்கவே கேட்காது. அவங்களுக்கு கோவம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து +2 முடித்த பிறகு தான் நான் வந்து விஜய்க்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்தோம், தனியாக படுக்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் அவங்க ஆச்சின்னு அவங்க எங்கள் அம்மா தான். எங்கள் எல்லாருக்குமே அவங்க ஐடியல் தான், ஒரு ரோல் மாடல் தான். ரொம்ப என்ன தான் நம்ம உயர்ந்தாலும் நம்ம வந்து அப்படியே தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளுகிறோம், உயர்த்தப்படுகிறான், எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபா படிச்சுட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினோம்னா அவ்வளோதான் லைஃப், இதுதான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்களே சில இளைஞர். அதுக்கு மேலே போக முடியாது அவங்களால. அதுக்கு மேலே போகணும்னா தன்னை தாழ்த்திக்கிறணும், இன்னும் உழைக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நம்ம பேரண்ட்ஸை நல்லா வச்சுக்கணும், ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணும், அம்மாவை நல்லா வச்சுக்கணும், அப்பாவை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறானோ அவன் மேலே மேலே வந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு விஜய் பெரிய உதாரணம். நான் இப்போ என்னுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து டீச்சர், ஸ்கூல் டீச்சர். ஸோ என்னை வாத்தியார் ஆக்கணும்னு தான் நினச்சாங்க. நான் 12 வயசில் சொன்னேன், இல்லை நான் சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறேன், எழுத்தாளன் ஆக போகிறேன்னு சொன்னேன், ரைட்டர் ஆக போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு 12 வயசில் நான் எடுத்தேன்ல, பிடிவாதமாக வந்து உழைச்சேன்ல, கஷ்டப்பட்டேன்ல, வந்துட்டேன்ல, அதுதான் என் பிள்ளை. ஸோ மேம் உங்ககிட்ட இதை கேட்குறோம். அதாவது இப்போ நடிக்கணும், இந்த மாதிரி நல்ல நல்ல பிடிவாதங்கள் சார்து வந்து எங்களுக்கு வெளில தெரிஞ்சுது. சில விஷயம் ஐயோ இந்த விஷயத்துக்கு ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான், அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் கஷ்டப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா சின்ன வயசில் ஏதாவது? இல்லை, அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் அவர் போட்டுக்கணும்னு பிடிவாதம் பிடிப்பார். நீ எத்தனை ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவருக்கு எது பிடிக்குதோ அதை தான் போடுவார். நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து இதே பிஹைண்ட் திஸ் நிகழ்ச்சியில் ஒரு தடவை எடுத்து கொடுத்தீங்க.
அது தளபதி போட்டுட்டு ஐயோ அப்போ உடனே அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு அது வந்து எல்லாத்துலேயும் வந்தது, ரீல்ஸ் மாதிரி வந்தது. என்ன கலர் பிடிக்கும் என்ன ஏதுன்னெலாம் கேட்காம நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்குவார், ஆசையாக போட்டுக்குவார். ஸோ சின்ன வயசில் எந்த மாதிரி ட்ரெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? சொன்னீங்க ட்ரெஸ்ஸுக்கு தான் பிடிவாதம் பிடிப்பார் அப்படின்னு. அவருக்கு அந்த மாதிரி அதுதான் ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் அந்த மாதிரி அந்த கேஷுவல் அதுதான் ரொம்ப பிடிக்கும். கேஷுவல் வியர்ஸ். சாப்பாடு விஷயத்துலமா நீங்கள் சமைக்கிறதுல இந்த சாப்பாடுனா விரும்பி சாப்பிடுவார் விஜய் அப்படின்னு? சாப்பாடு விஷயத்தில் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். தோசை, மட்டன் குழம்பு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எதுவும் வெஜிடபிள் ஆட் பண்ண பிடிக்காது. அவருக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. அந்த குழம்பு சாப்பிடும்போது, அந்த கிரேவி சாப்பிடும்போது, அம்மா அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வராமல் ஏதாவது பண்ண முடியுமா? அதனால் நான் அரைச்சிட்டு என்ன பண்ணுவேன், அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அரைச்சி போட்டுருவேன். அப்போ பிரச்சனையே இல்லைல்ல, அப்படியே மிக்ஸ் ஆகிடும் குழம்போட குழம்பா. அதனால் அது மட்டும் சொல்லுவான், அந்த காய் போடாதீங்கம்மா நான்வெஜ் பண்ணும்போது அப்படி. சரி, இப்போ சஞ்சய் சார் வந்து உங்களோட துறை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு, டைரக்ஷன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன சார் அட்வைஸ் சொல்வீங்க? டைரக்டர்ன்றதுமா எனக்கு என்னென்னா எல்லாரையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு கதாபாத்திரம், அது ஒரு கதாபாத்திரம் இல்லையா? நடிகன் அப்படின்ற வர்றாரு, நடிக்கிறாரு, தனக்கு எதோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நடிகர்களும் யாரும் இல்லை. டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, எல்லோரும் உழைக்கிறாங்க. ஆனால் அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் கையில் வச்சு கட்டி ஆள்றது யார்? அதுக்கு தானே அந்த பேரை வச்சுருக்குறாங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்ட்டு. ஒரு ஷிப்பு போகணும்னா அந்த கேப்டன் கையில் தானே இருக்குது. ஸோ டைரக்டர்னு சொல்கிறதுல நம்ம என்ன தான் வந்து ஒரு பெரிய நடிகன், ஒரு விஜயகாந்த் இப்படி இருக்கிறார், இப்படி இருந்தார் அப்படின்னா எனக்கு பெருமையாக இருக்கும்ல. என்னால் வந்தவர் ஒரு ரகுமான், நிலவே மலரின்னு ஒரு படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினேன். அவங்களாம் பெரிய பெரிய நடிகனாக ஆயிட்டாங்க. இப்போ விஜய் அறிமுகப்படுத்தினேன் இல்லையா? இதெல்லாம் எனக்கு பெருமை தானே. அவங்க என்ன தான் உச்சிக்கு போனாலும் எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கும்ல. ஆமாம், நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீங்க. ஆமாம், அந்த இது வந்து டைரக்டருக்கு தானே. கண்டிப்பாக. அதனால் அந்த தொழிலை என் பேரை செலக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தானே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாரா சார் அதை பற்றி? பேசியிருக்கோம் அதை பற்றி. இப்போ ஒரு மென்டாராக நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை ஒரு மென்டாராக என் ப்ராஜெக்டில் வந்து இருங்க தாத்தா பார்த்துக்கோங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்லைம்மா, அது ஜென்ரேஷன் கேப்பு. இப்போ வந்து எங்கள் காலம் வேறு, அவங்க காலம் வேறு. இன்றைக்கி டெக்னாலஜி வேர்ல்டு இது. எங்கள் காலத்தில் நாங்கள் பேனா வச்சு எழுதிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எதில் எழுதுறீங்க? எல்லாம் டைப்பிங் தான் சார் ஃபுல்லாக. அதான் சொல்கிறேன், எழுத்தாளன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே காலங்கள் மாறி போச்சு, டேஸ்ட் மாறி போச்சு, அந்த சினிமாவே மாறி போச்சு. எங்கள் காலத்தில் ஒரு கதையை சொன்னால் போதும் இல்லையா? இன்றைக்கி மேக்கிங் எப்படி எடுக்கிற, நீ அந்த கண்டென்ட்டை எப்படி நீ மேக் பண்ணுற, அதுதான் வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் லைக் பண்ணுறாங்க. அதனால் என் பேரை வந்து எவ்வளோ அட்வான்ஸாக இருப்பார், நினச்சி பார்த்தாவே அவ்வளோ அட்வான்ஸாக இருப்பார். அவருக்கு போய் நான் பற்றி சொல்ல முடியுமா? ஸோ இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இது என்னென்ன நீங்களே பிரித்து பார்த்துருங்க. ஸோ நாளைய தீர்ப்பு ஸ்டோரி ஷோபா சந்திரசேகர், டைரக்டட் பை எஸ்ஏ சந்திரசேகர். ஸோ ஆக்சுவலி இந்த போஸ்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தது. ஸோ இது வந்து கலராக ஃப்ரேம் பண்ணியிருக்கோங்க. சென்னை அமிர்தாஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் நம்பர். சரிகமாபாவோட ஃபைனலிஸ்ட், போன சீசனோட ஃபைனலிஸ்ட் வந்து இங்கே விஜய் சாருக்காக பர்த்டேக்காக ஸ்பெஷலாக பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. அம்மாளுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம், பிள்ளைங்க இருக்காங்க வேற என்ன போனோரா பட்டி ரசா பண்ணி பெண்ண என்னோட கில்லாமல்ல நீ யாரு கொண்ட உலத்து நீ இந்த டவுலத்தவை நிலை காலு நண்பா நெஞ்சு கொண்டு குடி இருக்கும் என்னம்மா
ஆசனோ வெறித்தனோ ஏய் நாய் போல பேலனா நம்ம கெத்தா ஏனே உனக்காக வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் புடவை மடிக்கையில் உன்னை தாமடிக்கிறேன் ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தூங்கிடுவேன் உனக்காக 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 வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் மாச்சோ என்னாச்சோ அவ டச்சுட்டா உயிரின் துட்டுவாச்சோ மாச்சோ மேச்சாச்சோ அவ ஸ்பீக்கிட்டா கோயில் கீச்சோ ட்ரீமில் அகிட்டோ ஃப்ளாஷோ வாச்சோ பேபி போனே சோகம் ஸ்னோ சாச்சோ காலா காலா கலா நீ கிளாசியோ காலா காலா கலா ni masio Luca juicy Glitta glassy Vicky pate you're my daisy யாவதட்டு சாயத்துல ஒட்டிக்கொள்ள வடவுள்ள கோயிடுக்கு வாழமத்த நான் பிடிச்சால் தாங்க மாட்டேன் கட்ட பொம்மை பேர நீ கத்தி மிச வீர முத்தோ வச்சு என்ன கொத்து செத்து போறேன் மாயாவிதா நீயும் இங்க மயங்கி போட்ட நானும் தங்கர ஓரத்தின சில்லாஸ் சில்லாஸ் சில்லா சில்லா சில்லாஸ் 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 சில்லா சில்லா சில்லாஸ் மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மைக்கு புட்ட நாத்து கட்ட டவுனு கட்ட ரெண்டு சேர்ந்த செம்ம கட்ட கை 2 உருட்டு கட்ட கண்ணு 2 வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தோ சொட்ட எதுக்கு வர கிட்ட சில்லாஸ் சில்லாஸ் சில்லா சில்லா சில்லாஸ் 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 சில்லா சில்லா சில்லாஸ் தெருக்கொடுக்கோ சிங்கத்தை சீண்டாதப்பா எவந்தடுக்கோ என் ரூட்டு மாறாதப்பா நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா கரணடிக்கிற பரடிக்கிற நாளந்தா வரலடிக்கிற தீப்பொங்கும் நாயத்தா பத்தாது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டாச்சு சடிக்க வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தணிக்க ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவ சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே சொல்லி சொல்லி
சரித்திரத்த பேர் போரிப்பான் நெஞ்சை அள்ளி பார்த்து நம்ம தேன் தமிழ் தெளித்தான் இன்னும் உலக மேல தங்க தமிழம் பாட வாராய வாராய் நீ அன்பா வந்தா ஊருக்கு இருக்கும் வாராயோ வாராய் அம்பா வந்தா சுளுக்கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னால திமிரோ காத்தோட கலந்தாலும் அதுதான் உன் அடையாளம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி அவர் எனக்கு மாமா. நாங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. நீ ஸோ எக்ஸைட்டட் சீயிங் அண்ணா. சரி மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொன்னார். பிஹைண்ட் வுட்ஸ் தளபதி கோல்டன் 50 டைட்டில் ஸ்பான்சர் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட், சப்போர்ட்டட் பை சென்னைஸ் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னைஸ் அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விஜிபி மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. Fashion partner Yasko Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and GT Holidays proudly presents Behind Its Thalapathy Golden 50. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant, Jay Chandran, East Traditional Thailand Massage. Fashion partner Yasko Shirts and Trousers.